சுத்தியில் ஒரு நாள் சாவியை பார்த்து கேட்டுச்சான். நான் அந்த பூட்டை திறக்கிறதுக்கு படாத பாடுபடுறேன். இந்த பக்கம் அடிக்கிறேன், அந்த பக்கம் அடிக்கிறேன், மேல அடிக்கிறேன், கீழே அடிக்கிறேன், தலையிலேயே அடிக்கிறேன். ஆனா பூட்டு திறக்கிறது இல்லை. ஆனா நீ கொஞ்சம் சக்தியை செயல்படுத்துற, உடனே பூட்டு திறந்துக்குது, ஏன்னு கேட்டுச்சான். ஒரு குறிப்பிட்ட விடயத்தை நமக்கு விளக்கி சொல்றதுக்காக இந்த கற்பனை ஓமனம். அப்போ சாவி சொன்ன கூற்று தான் நம்முடைய கவனத்துல இருக்க வேண்டிய கூற்று. என்ன சொன்னான்? நீ பூட்டை திறக்கிறதுக்கு தலைமையில் அடிக்கிற, நான் இதயத்தை தொடுறேன் என்ன சொன்னான். ரொம்ப அருமையான வார்த்தை அது. தலையில அடிக்கிற, கட்டாயப்படுத்துற, வலுக்கட்டாயமா போராடுற, நான் அப்படி இல்லை, பூட்டினுடைய இதயத்தை தொடுகிறேன் என்று சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். பல சந்தர்ப்பங்களில் நம்ம காரியம் நடக்கணுன்றதுக்காக மற்றவங்களை ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்துறோம், கடினமான ஒரு அணுகுமுறையை மேற்கொள்றோம். அதனால நமக்கு ரொம்ப அது கஷ்டமா போயிடுது. கொஞ்சம் அன்பான வழியில முயற்சி பண்ணுங்க. நம்முடைய பாரத தேசம் சுதந்திரம் அடைகிறதுக்கு, விடுதலை அடைகிறதுக்கு 2 மிக முக்கியமானவர்களை நாம நினைக்கலாம். ஒன்று சுபாஷ் சந்திர போஸ், இன்னொருத்தர் மகாத்மா காந்தி. சுபாஷ் சந்திர போஸும் மிகப்பெரிய அளவுல நம்முடைய தேசத்துக்காக போராடி இருக்கிறார். ஆனா யாருக்கு பெரிய ஒரு க்ளோரி, ஹானர் கிடைச்சதுன்னா, அஹிம்சா வழியில, அன்பு வழியில சுதந்திரத்துக்காக போராடினார்ல மகாத்மா காந்தி. அவர் தான் இன்றைக்கு தேசம் போற்றப்படுகிறார். அதற்காக சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை நம்ம புறக்கணிக்கல. அவரும் ஆயுத ஏந்தி போராடினார், பெரிய பட்டாளத்தை உருவாக்கிட்டார். அவரும் நம்முடைய தேசத்துக்கு மிக முக்கியமானவர் தான். ஆனால் இன்றைக்கு பேசப்படுகிறது யார்? அஹிம்சா வழியில, அன்பு வழியில, அந்த வழியில, அற வழியில சுதந்திரத்துக்காக போராடியவர் இன்றைக்கு தேச தந்தையை கருதப்படுகிறார். மாதிரி நம்முடைய லைஃப்ல, வாழ்க்கையில அந்த சுத்தியல் பூட்டினுடைய தலையில் அடிக்கிற மாதிரி இல்லை, சாவி இதயத்தை தொடர்றது மாதிரி நம்முடைய அணுகுமுறை இருக்கணும். அன்பா போங்க, நிச்சயமா நீங்க மிகப்பெரிய அளவில் காரியத்தை சாதிப்பீங்க. அன்பு மிக பெரும் ஆற்றல் வாய்ந்த ஆயுதம் என்றால் அது மிகையாகாது. 1 கொரிந்தியர் 16:14 உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவது என்று பவுலடிகள் சொல்கிறார். நீங்கள் அன்போடு காரியங்களை செய்யுங்கள், நிச்சயம் உங்கள் காரியம் சித்தி வரும். May God bless you.